சரி படு. அடி நீ படுங்க நீ. ஏன் நெருங்கணுமா உன்ன? நெருங்குமா? படுங்க. படுங்க கம்முனு. படு கம்முனு. அங்க பத்தலாம் இங்க பத்தலாம் நீங்க நம்மள தூங்க விடாம போல கோபால தங்கச்சி நாய் கட்டிட்டு பாப்புமா போய் பாவி அங்க பட்டலாமுக்குதே இங்க பட்டலாமுக்குதே இன்னைக்கு ஒரு நாள் காலி ஆகுது பட்ட கொஞ்சம் போகுதா காலி ஆகுதா எப்போ கேப் கடன் பாத்துக்கிறியா ஐயோ எம்மா தேவடியா மாதிரி ஐயோ என் பாருங்க எம்மா ஐயோ என்ன ஐயா அம்மா வீடு பிடிச்சி அத்துருவான் ஜாக்கிரதை என்ன வச்சுக்காத எம்மா அத்துக்கிறது கீழே போடாதுமா நாய் இட்டு பீரால பூட்டி வை யார வாயில மூத்தத்தை பேசிட்டு போதுமா யாரா தெரியல மேல பாடுறா என்ன காக்கா என்ன அடிகளை சொல்லிருக்கா என் வாய் பார்த்தானே பேசும் அதுவும் இன்னைக்கு யாரு மோதிர வாய் அது நல்லா புடிச்சுக்கிறா பழகுது பாருமா பாரு அண்ணி மாறி அவ தாயே வாயில ஒண்ணு பேசிட்டு போதுமா உப்பு கறியுதுமா உப்பு கறிதா பாருமா நீ மணி 5 மணி 3 ஆகுது வாழ்ந்ததான் நம்மள மிஷன் பண்ணிக்கிறேன் நறுமோத்துல மூசிக்கு ஒரு வீட்டு ரூமுக்கு ஆமா இப்ப எதுக்கு துணி வச்சுருவாரு நீ தானே உள்ள என்ன ஏது கேட்காம துணி வச்சுருவாரு நீ ஆமா நல்லா தூங்கிட்டு இருந்தனே நீடா தட்டி அப்படின்னு கேட்டா துணி வச்சுருவாரு நீ நாயா ஒண்ணு தட்டியா இப்ப நாய் சிவனு பத்து இருந்ததுமான யாரு தெரியடா வந்து என்ன தட்டி எழுப்பிட்டு போயிரு அந்த வழியா என்ன அந்த மாத்தான் பண்ணிக்குதுமான்றா அப்ப தூங்க ஊர்ல கொஞ்சம் கூடன்றா ஐயோ டேய் என்னடா இருக்காது மனம் பிராந்தியா பிராந்தி ஸ்லேரி நீ சப்பாடுமா சரி படு இது வந்து எதுவும் ஆக மாட்டேங்குது மாறி போட்டுச்சுமா எனக்கு கப்புன்னு ஐயோ எரியுதுன்னு சொல்லுவேன் ஒருவேளை பாவட்ட பிடிச்சி எரியுது பழகுது நினைச்சுதான் தண்ணி எடுத்துன்னு வந்தோம் ஓடி போய் நீ தானமா கத்திங்கண்டா ஐயோ எரியுது எரியுதுன்னுவா பக்கத்துல பத்து இருந்தியா பாவாடகு ஒரு பிடிச்சி பழகுது நம்மளுக்கு தான் பிடிச்சி அமைக்குங்குதா நல்லா கேக்குது கதையே
அப்படியே பத்தி கூட ஏறிட்டா ஏய் மேல இருக்கிற புடவை ஏறி உள்ள இருக்கிற பாவடி ஏறிட்டான் அம்மா நீ குனிஞ்சின்னு கத்தா என்னம்மா தெரியும் நின்னு ஐயோ எரி சொன்னா பரவாயில்ல ஐயோ எரியுதே அட பூதேவி அதுடா ஏய் அண்ணி ஏதோ ஒரு கருத்து உருவம் டேய் யானை தெரியுடா அவன் வந்து ஏறி பிடிச்சிட்டு போறேன்டா அதை நினைச்சு வயிறு எது சொல்லாத தடிச்சிக்கு ஓடி வர நீ அவன் தாமா என்ன இல்ல சிலமிஷெல்லாம் பண்ணிக்கிட்டான் அப்படியா ஏய் அவன் யாரு எதற்காக அண்ணி அழைத்து செல்கிறான் புறப்படி ஓடிவா அறிவு இருக்குதா எனக்கா? ஆமா ஏன் இந்த கோபம்? அண்ணி படுத்துக்கிறாங்க காவல இருக்கிற பாத்தம் என்ன நினைப்பாங்க நீ என்ன உரைத்தாய்? பாந்தம் வர சொன்ன வந்தியா? வரலையே தன்னன் தனிமையிலே தனி ஒருவனாக எத்தனை காலம் தான் காத்திருப்பது? உனக்கோ மணமாலை சூட்டி விட்டதால் என்னை மறந்து விட்டாயோ என்று உன்னை பார்க்க போல நிறுத்துங்க தாலிதான் கட்டல அதை போட்டேன் வந்தேன். நாம மேல உங்க மேலதான் உண்மையாகவா? சத்தியமா எப்படி? ஆமாங்க ஏ மாமா மதுரை வீர அருமை மீசக்காரே இவன் அருமை மீசக்காரே ஏ மாமா மதுரை வீரே அருமை மீசக்காரே இவன் அருமை மீசக்காரே நம்மளுக்கு பட்டுமா நம்மளுக்கு யாரும் சரியில்லை ஐயோ நம்ம ஆந்திரா லாரி மாதிரி வந்து மேல வந்து ஏறி என்னமோ ஐயோ அம்மா ஒதுக்கி மேடம் நேரம் வந்து நீ வந்து ஏறிட்டியான்னு சொல்லி அவள் இதுவரை கைகளை பிடிக்க நினைக்கல இப்படி குறுக்க ஓடி இருந்தா பாவி புரிய வேண்டியா விடக்கூடாதுமா பாத்தியா அந்த முன்னாடியில மறைச்சு அழிச்சு போறாங்க விடலாமா விடக்கூடாது ஓடி வா ஓடி வா எதுக்கு ஏண்டா டேய் சொல்ல எங்கடா இருக்கற வந்துங்கறேன் ஐயோ 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 டேய் அவளை பிடிக்கறானே ஓடி ஓடி தேடி தேடி எனக்கு என் காலே வலிக்குதுடா உனக்கு காலு மட்டும்தான் வலிக்குது எனக்கு என் புஜக்காரங்களே வலிக்குதுமான்ற என்ன பண்றது ஏண்டா நீ என்ன சொல்றது எனக்கு தெரியாது இல்லம்மா உனக்கு காலு வலிக்குதுன்ற எனக்கு கடவுளுக்கு தான் தெரியும் எனக்கு வலிக்குது டேய் நாம ஏண்டா அவளை தேடி போகணும் ஏன் தேடி போகணும் அதான் சொல்றேன். எக்கடிக்கு போடலாம் இந்த செக்கடி வந்துதான் ஆகணும் ஆமா. அப்போ கை காலமா பிடிச்சணும் டேய் நான் தூங்கிட்ட கூட சரிடா ஆனா நீ தூங்கவே கூடாதுடா நான் டேய் சத்தியமா படுக்க மாட்டேன் தூங்காம கை காலமா பிடிக்கணும் எப்படி இத போய்டா எப்படி பிடிக்கிறது மட்டும் பாரு நீ டேய் உன்னை நம்பிதான் படுக்க போறேன் நானு நீ தூங்க கூடாது என்ன நீ பாரு. எப்படா நீ தூங்க போற நீ போறடா சொல்லுங்க சரி எப்படியா கை காலமா
ஏய் எங்க தூங்குறீங்க மூச்சு என்னமாக்குறான் தூங்கல நீப்பா சத்தியமா தூங்கல கண்ணு மேல மூஞ்சி வந்து இழுத்துன்னு போகுது எனக்கு ஆனா தூங்கல எப்படியாவது பேசுங்க டேய் அங்கடனா நீ பாரு ஐயோ என்னம்மா நீ நம்ம படம் அண்ணி அண்ணி என்ன கண்ணி ஆமா நான் மூவரை படித்து விளைப்பட்டிருந்தோம் நாங்கள் இருவரை கண்டுபிடித்த பார்ப்பது இந்த இடத்தில் கிடையவே கிடையாது யாரோ ஒரு கருத்து உருவம் அவனோடு ஆடி பாடிக்கொண்டிருந்தீங்களே அவன் யாரு அவனுக்கு உனக்கும் என்ன ஏங்கடா மூச்சுனா பத்தமா நீ பாரு ஏய் நீ வரல நான் வரல பாரு வரலையா சத்தியமா வரல அதான் தெரியாது மாட்டுக்க நீ மூச்சுதான் இருக்க நீ தூங்கவே இல்லை அப்ப இது டேய் அம்மா வேலை முடிஞ்சு போச்சா டேய் நங்க தான போறீங்க இதான் பத்து சத்தியமா நான் எங்க போலடா நீ எங்க அது சொல்லுங்க அண்டி யாரோ ஒரு கருத்து உருவம் அவனோட ஆடி பாடிக்கொண்டிருந்தீங்களே அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு போதானம்மா கருத்து உருவமா அண்ணி சத்தியமா இவன் மேல சத்தியமா அவன் யாருன்னே எனக்கு தெரியாது எத்தனை ஒரு தாலியா இருப்பாங்களோ காத்து வரல நான் காத்து வாங்க போன தெரியுமா காத்தாங்க போயிருந்தீங்க ஆமா ஆமா வேற யாரு காத்து வரல அப்படி ஆத்துக்கா போய் வந்திருக்கோம் காத்து அது பக்கம் ஃப்ரீயா வந்து ஏய் நான் வேறொரு பின் தொடர்ந்து சென்றோம் ஆ. அப்படி ஒரு ஆணவனை ஆடி பாடிக்கொண்டிருந்தாங்களே ஆமா. அது உண்மையா போயிருக்கே யாருமா அண்ணி அதெல்லாம் யாருமே இல்ல இல்ல அண்ணி சொன்ன கேளுங்க நான் போயிட்டு மனுங்க நான் துறவு செய்வேனா நீ தாலிபு சத்தியமா அவருக்கு போயிட்டாரு அவர் நாம மேல இருக்கிறது சத்தியமா சொல்ற ஒரு பொம்பளை தாலி மேல சத்தியம் பண்ண மாட்டேன் நீ விட்டு மீ பண்ணு அண்ணி அப்படி என்ன என்னோட அண்ணனுக்கு துரோகம் செய்யல சத்தியமா உடனே நான் துரோகம் செய்யவே மாட்டேன் எல்லாரும் கேட்டு பாருங்க அப்படியா ஆமா இத பாரு நீ ஏதோ உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஐயோ அண்ணி பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க தாய்க்கு தாயாக தந்தை தந்தையா நீ தான் என்ன பாத்துக்கிறீங்க நீ போய் என்ன வணங்கலாமா அப்படியா சரி அண்ணி இத பாருங்க எனக்கு களைப்பா இருக்குது நான் சென்று ஓய்வு ஆக எடுக்கிறேன் தட்டி போயிட்டாங்க டேய் வாடா இங்க என்னம்மா கருமா அது போச்சான் அவங்க பார்த்தாலாம் ஏய் என்ன கேட்கறதுக்கு இப்ப யாரு உன் இஷ்டமா அது ஆமாண்டா ஒருத்தங்கிட்ட போ 2 பேர் போ 10 பேர் போ 5 பேர் உன் இஷ்டம் என்னோட சௌகரியங்களா இதுல இல்ல இவ கேட்க கேட்கலாமா என்ன நானும் ஓடி வந்த நாய் இவ ஆனா நாய் என்ன கேட்கலாமாவா கேட்கக்கூடாதும்மா. ஏய் நான் என்ன புடவை கட்டுறேன் ஆமா அதே புடவை நான் என்ன நகை போறேன் ஆமா. அதே நகை எடுத்து கொடுப்பேன் நானு ஆமா என்ன பார்த்து கருப்பு உருவம் போச்சு கேட்டால ஏ பார்த்தா கூட கண்ணால பத்தமா காலால மட்டும் மடிச்சுட்டா பரவாயில்ல ஆமா நோண்டி கேள்விக்கு அது விடுவேன் வேணுமா? அவளை இந்தானே. விடுவேடா விடுவேடா அவளை ஞாயிற்றுக்கிழமை. டேய் விடுவேடா நான் விடவே மாட்டேன் அவளை அவளை பூஜை தள்ளத்தான் போறான் பூஞ்சிட்டு தள்ளு இவனா பாருங்க சரிதான். வரட்டா வச்சான், நானும் நீ விடுறத கிடையாது அண்ணி எங்க நீ பாடுறா ஐயோ என்னன்னு தெரியலடா எண்பத்தெட்டுக்கு போன் பண்ணிட்டாமா ஏய் 88 188 88 உட்கா தாய்ச்சி போய் பண்ணு போ அண்ணி அண்ணி அது என்ன தெரியல கலந்து ஒரே மயக்கமா இருக்கு தலையெல்லாம் சுத்துது அண்ணி ஏங்க சாப்பிட்டாலும் வாமிட்டு வந்து வருது புரியடா சாம்பல் தூண்டுற மாதிரிக்குதா ஏய் சாம்பல பார்த்தா நிறைய தின்னு ஆசை இருக்குடா அவர் மாங்காய் சாப்பிடுற மாதிரி ஐயோ மாங்காய் தின்னு ஆசை இருக்குடா புளியம்மாய் சாப்பிடுற மாதிரி சாப்பிட இருக்குடா புளியம்மாய் சாப்பிடுற மாதிரி இருக்குதா ஆமாடா புளி பார்த்து சாப்பிடுற மாதிரி இருக்குடா அதேதான் இதுக்கா அதான் மாமா அதேதான் அதுனா என்ன அர்த்தம் யாரு என்ன தெரியும் அண்ணி ஐயோ சந்தோஷமான செய்தி அண்ணி சொல்லுங்க நீ அண்ணி இப்ப நானா 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன் 3 மாதமா கர்ப்பிணியா ஏய் டேய் வாடா இங்க நீ குட்டா எங்க பார்த்தாலும் மேல ஒண்ணுக்கு இல்ல அது எப்படி இருக்கிற அது எப்படி எப்படிடா? எப்படி கர்ப்பமா இருப்பா அதான் தெரியல சரி சரி அடி வா கேளு கேளு கேளு. அண்ணி வாங்க அண்ணி சொல்லுங்க அண்ணி எனக்கும்
அண்ணனுக்கும் ஒரே மேடையில திருமணம் ஆச்சு. திருமண நேரத்துல ஒரு நொடியில போருக்கு போயிட்டாங்க. நீங்க எப்படி கர்ப்பமா இருக்கீங்க? அண்ணி அண்ணி ஏழை வயிற்று வளர்க்கூடிய கருவுக்கு காரணத்தை யாருன்னு கேட்கறீங்க? ஆமா. இத பாருங்க நீ தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தைக்கு நீங்க இருக்கீங்க. ஒன்னிற்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஏழை வயிற்று வளர்க்கூடிய கருவுக்கு காரணம் சத்தியத்தை மறவாதே, சத்தியத்தை மறவாதே. அண்ணி இப்ப இதை பத்தி கேட்க வேண்டாம். நீ எனக்கு நேரம் வரும்போது அப்ப நானே சொல்கிறேன். நீ நேரம் வரும்போது அவன் நீ சரி நீ போங்க. மாடாங்க மரியாதை போச்சு, மாடா போச்சு, என் குடும்பம் குட்டி சேர ஆகி போச்சு. சரி இதான் சமயம். ஆமா சமயம் அவனை விட கூட உங்க தந்தை மரியாதை போச்சு, நம்ம குடும்பம் குட்டி சேர ஆகி போச்சு. கண்ணே என் கண்மணி நானு பேத்தேன் கொஞ்சம் மணியா ஐயோ 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 அம்மா என்ன எனக்கு ஏற்கனவே ஆட்டா தொக்குமா மார்ல அழுகிருக்கே மார்லாம் வலிக்குதுமா உன் மாறினா கொஞ்சம் குடும்பம் ஒக்கா தங்கச்சி மார்ல போய் அடிச்சு போ. கேக்குதா அப்பா என்ன அப்படி சொல்ல நீ கேக்குறியா? உயிரோட இருக்க மாட்டீங்க. நீங்க செத்துருவீங்களே எப்படி உயிரோட செத்துருவீங்க சாக மாட்டாங்க. ஏதாவது சொல்றா ஆச்சு இல்லைங்க அப்பா. நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து காரி துப்புவாங்களே. எதுக்கு இந்த ஜென்மத்தை வச்சுக்க நீங்க எப்படி வாழ போறீங்க? வலி 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 வலியா ஆச்சு. அப்பா என்னம்மா அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை. டேய் இதுக்கடா இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? உடல்நிலை சரியில்லைன்னா நல்ல டாக்டர் கொண்டு போய் பார்க்க வேண்டியதானே. ஆறா நல்ல வைத்து ஒண்ணுனா நான் என்னமா ஆச்சு குழந்தைக்கு? என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கா 3 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம் தானே. அந்த நாட்டுக்கு ஒரு வாரிசு எனக்கு பேரப்புள்ள பிறக்க போறானா? என்னடா பேரப்புள்ளியா? உனக்கா என்னப்பா என்ன வளர்ற? மாடு போச்சு மரம் நம்ம குடும்ப கூட்டி தவற ஆயி போச்சு. எதுக்கு? தங்கச்சி பொண்ணுல நீ தலைச்சு பேசின ஆளே நீ. நீங்களே பேசுறீங்களே. உங்க பொண்ணு இருக்காங்கல்ல, உங்க பொண்ணுக்கும் உங்க மருமகளுக்கும் ஒரே இடத்துல திருமணம் ஆச்சு. ஆமா ஒரே போருக்கு போயிட்டாங்க அவங்க. அண்ணா போயிட்டு ஒண்ணு எப்படி எப்படி 3 மாதம் கர்ப்பிணி எப்படி இருப்பாங்க அதை சொல்லு எனக்கு முதல்ல. எல்லாம் ஓச்சை பண்ணி பாருங்க. சொல்லு உண்மைதானே கேட்டு சொல்லு. திருமணமாகி உடனே ஒரு நொடி கூட இல்லையே போருக்கு போயிட்டாங்க. சரி ஒதுங்க. டேய் போ போடா சாந்தி. என்ன மாமா ஏன் கூப்பிட்டீங்க? உன் அண்ணி சொல்வது அத்தனையும் உண்மையா? எதை? கருவுற்று இருக்கின்றாயமே. அடடே மாமா அதை நானே உன்னிடத்தில் சொல்ல நினைச்சிருந்தேன், மறந்து விட்டேன் மாமா. உண்மைதான் மாமா. இப்ப நானும் 3 மாதம் கர்ப்பமா இருக்கேன் மாமா. அடி பாவி. ஏய் என்னடி என் மகன் திருமணமாகி உடனே ஒரு நொடி கூட இல்லாமல் போருக்கு போய்விட்டார். இப்பொழுது ஒரு சர்வசாதாரணமாக சொல்லுகின்றாய் கருவுற்றிருக்கின்றார். இந்த கருவுக்கு யார் காரணம்? அடடே என்னை வயிற்று வளர்க்கக்கூடிய கருவுக்கு காரணத்தை கேட்கிறீங்க. மாமா என்னை வயிற்று வளர்க்கக்கூடிய கருவுக்கு காரணம் சொல்லு சொல்லு. இப்படி பத்தி கேட்காத மாமா. எனக்கு நேரம் வருவது அப்ப நானே சொல்கிறேன் மாமா. அடி பாவி இது என்னடி கொடுமை இது? மன்னனுடைய குடும்பத்தில் இப்படி மாறாட்டம் நடந்து விட்டதா? ஐயோ நாட்டு மக்கள் என்ன ஏற்றுவார்கள்? மகன் இல்லாத நேரத்தில் மருமகள் கருவுற்று இருக்கின்ற நாட்டு மக்கள் எல்லாம் இழிவாக பேச மானம் போச்சு. இந்த கருவுக்கு யார் காரணம்? சொல்ல முடியாது மாமா. இப்ப சொல்ல முடியாது.
சாய்தலும் இல்லை சாய்ததும் இல்லை இது இறைவனின் முடிவு அன்பான உறவு மண்ணிலே மண்ணிலே சந்தேக கோடி அம்மா இந்த சத்தியம் காத்த உத்தமின் உயிருக்கு சந்தேக கோடி அது சந்தோஷ கேடி என் சோகம் சந்தேக கோடி அது சந்தோஷ கேடி இப்ப சொல்ல முடியாது பாபா. இந்த நாட்டு மக்களுக்கு இந்த வார்த்தை கேட்டால் என்ன ஆகும் தெரியும். இது எப்பேற்பட்ட குடும்பம், இது மன்னனுடைய குடும்பம். மன்னனுடைய குடும்பத்தில் இப்படி மானம் போய்விட்டது. நாட்டு மக்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கின்றது. என் பிள்ளை இல்லாத நேரத்தில் கருவுற்று இருக்கின்றாயே, இந்த கருவுக்கு யார் காரணம் என்றால் நேரம் வரும் சொல்லுகிறேன் என்கின்றாயே. அடி பாப்பா அண்ணி அடிக்காதீங்க. கெட்டு போச்சு. என் புள்ள வந்தா என்ன சொல்ல போறேன். அக்கறம் எங்க அடுக்கும். நீங்க மனசு போட்டு குழப்பி கருவுக்கு யார் காரணம் என்று கேட்டால் நேரம் காலம் வரும் போய் சொல்லுகிறேன் மாமா என்கின்றானே. விடலாமா? கொண்டு
என் குடும்பமா இது என் குடும்பமா இல்லைங்க உங்களுக்கா சுகர் சூத்துல ஏறி போகுது. பாவி உடம்பு வேற வெண்ப புண்ணுல வேல் பாத்துறாங்க. எப்ப நினைக்காதீங்க வராது கிட்ட வராது. அது இல்லைங்க இவ்வளவு விடவே மாட்டேன். ஐயா ஐயா அட ஓத்தா தாலி அடக்கலாம் போகாட்டு நான் கேட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறியா? ஏய் ஐயோ 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 அப்பா அப்பா உடம்பு கெட்டு போயிடுமானுங்க. அப்பா நான் கேட்டு சொல்றேன்பா. அங்க ஓரமா நீங்க கேட்டியா? நான் கேக்குறேன்பா. இப்பவே தெரிஞ்சா நீங்க நான் கேக்குறேன்பா. டேய் ஏன் பொண்ணு கூட்டம் இருக்கா? என் மனதுல இருக்கா? என் மகன் மேல யாருன்னா என்னென்ன சொல்றது? ஒருத்தவங்க சொல்ல முடியாது. உன் பொண்ணு வளர்ப்பு அப்படி வெளியே சொல்ல. என் வளர்ப்பு என்ன அப்படி சொல்ற? அப்படி இல்லைங்க வெளியே சொல்ல. நாட்டுல என் பொண்ணு என்ன ஒரு பதுசியா? ஐயோ சரியா இருக்கா? எனக்கு ஒண்ணுதான் தெரியும். ஏய் என் பொண்ணுதான். ஆமா என் பொண்ணு அங்கதான் ஆச்சுங்கிறார் போது அவங்க பொண்ணு. ஏய் மங்கர் நீ பொங்கறியா? இல்லைங்க உன் பொண்ணு மாதிரி ஊர் நான் வளர்க்க பார்க்க முடியாது. கேக்குறியா? நான் கேட்டு சொல்றேன்பா. கேக்குறியா? நான் கேட்டு சொல்றேன்பா. ஐயா நீங்க போய் ஆன்சு போட்டு போடு போ. ஆன்சு போட்டு போடு. வாய மூடு. ஏய் கேட்டு சொல்லல. நான் கேக்குறேன்பா. ஒண்ணே போடு. நான் கேக்குறேன். ஏய் அதுக்கு போறா. உங்க அப்பாவுக்கு அம்மா இவ்வளவு கோவம் வரக்கூடாது. உங்க அப்பாவுக்கு என்ன உங்க அண்ணி வாங்க அண்ணி. உட்காருமா. அப்பா அடிச்சுட்டாரு கோவமா? இல்ல நீ கோபமே கிடையாது. உட்காருங்க அண்ணி. எவ்வளவு மரியாதை பாருமா. நீ செஞ்ச தப்பு நான் நிக்கிறேன் நீ. நீங்க நின்னு எனக்கு கால் வலிக்குது. இல்ல நீ நிக்கிறேன் நீ. ஐயோ நிக்க கூடாது நீங்க. உட்காருங்க அண்ணி. அதுக்காக குணம் பிடிச்சி கம்பல் மாதிரியா? பாச்சேடா நான் கூட ஒண்ணு தப்பா நினைச்சேமா. நான் கூட டேய் அண்ணி பாசம் தான் உனக்கு. ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமா நான் கேட்க போறேன் எங்க அண்ணி எல்லாத்தையும் சொல்றாங்க. அண்ணி என்னடி இந்த கருவுக்கு யார் காரணம்? அண்ணி என்னை வச்சு வரக்கூடிய கருக்கு காரணத்தை கேட்கறீங்க. ஆமா அண்ணி. இத பாருங்கடி இப்ப இதை பற்றி பேச வேண்டாம். நீ எனக்கு நேரம் வருவது அப்ப நானே சொல்றேன்டி. பாத்துக்கிறேன் நேரம் நல்ல நேரம் ராவு காலம் யமகண்டம் குழந்தை பஞ்சாங்க பார்த்துதான் சொல்லும் பழுகுது. அண்ணி இந்த கருவுக்கு யார் காரணம்? இப்ப சொல்ல முடியாது. நீ சொல்ல முடியாது. இப்ப சொல்ல முடியாது. உண்மையை சொல்லிட்டான் போயா. நீ உத்து மீன் எனக்கு தெரியாதாமா? என்னை வச்சு வரக்கூடிய கருவை சந்தேகப்படுறீங்க. நீ யார் சொல்லு? என்னை வச்சு வரக்கூடிய கருக்கு காரணத்தை கட்டி இப்படி என்ன சித்திரவதை செய்யக்கூடாது. எனக்கு நேரம் வருது நான் சொல்றேன். கொஞ்சம் நேரம் காலம் வரணுமா சக்காலத்துக்கு? அடிய சக்காலத்துக்கு யாரு? இதுவோ எவ்வளவு திமிர் பாருமா அவனுக்கு.
கருத்து உருவம் போச்சு நீ பாத்தியா? என்ன கேட்கலாமா? போட்டுட்டியா? கேட்கலாமா? என் சக்காலத்தி கருத்து உருவம் என்ன பார்த்தாலாம் கேட்கலாமா? என்ன சொல்லுங்க, சக்காத்திங்களா பண்டுகளை கைட்டு வந்து ஜாக்கிரதான் பண்டு நிமிஷம் பார்த்து கிடக்குறேன். ஏய், இந்த கருவுக்கு யாரு காரணம்? யாரு? ஏய், வாடாங்க வாடாங்க. என்ன எனக்கு சந்தேகமா இருக்குதுடா. ஏன் பயப்படுற? எதுக்கு வந்தது கை கால? நீ அப்படி போய் இப்படி போய் ஏன் வரணுமா? நீ புள்ள குட்டியா? சத்தியமா கிடையாதுமா. எனக்கு தான் சந்தேகமா இருக்குது. நானும் அக்கா தங்கச்சிட்டு போய் வந்தான். போய் வந்தியா? அக்கா தங்கச்சி வயிற்றுல போன. ஏய், கேளு யாரு கேளு. குத்துறா சக்கத்து குத்துறா குத்துறாவல பொட்ட பையா. நீ என்ன குத்துறா அங்க குத்துற இங்க குத்து வர. ஏய், யாரு சொல்ல முடியாது அண்ணி. இப்ப சொல்ல முடியாது. சொல்றேன். கரு காய்ச்சிட்டு வந்தேன் நாட்டுக்கு பள்ளத்துல கயிற்று சக்காத்து மருந்து போட்டு மாடை கட்டுறேன். சாக்கா இறங்கி போனா இவ்வளவு குடிச்சாங்க. அடி சக்காத்துக்கு. ஏமா சும்மா இல்லாமா நீங்க சும்மா நாய் வாய் ஏமா போல விடுறீங்க? அண்ணி இருப்பது கரு அண்ணி. இந்த கருவை கணக்கு நினைக்கிறீங்களே தவிர மாந்தோப்பு, சருகு தோப்பு, புளியம் தோப்பு, வாழை தோப்பு, தென்னை தோப்பு, ஆட்டோ ஸ்டாண்டு, டூவீலர் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே கேட்டு, உத்தரமேரு பஸ் ஸ்டாண்டு, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, அங்கெல்லாம் சுத்திட்டு புள்ள வாங்கி வந்ததே சக்காலத்து. போனவங்க தெரியும். இவ போவாதான் இவ கதை இங்கே தெரியுது. அந்த பொட்டை சொல்றாரு கை கட்டி சிரிக்கிறீங்க. நாய்மடியா? திண்டி வேணுமா? வரியா அண்ணா? ஆமா. ஏய், யாரு? முடியாது. ஏய், நகலாம் கைட்டு அங்கே பெரிய போட்டு கம்முன்னு வேலை பாருமாவா. எவ்வளவு அழகா படுற. எவ்வளவு அழகா பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும். பொம்பளை எவ்வளவு லட்சம் இருக்கிற. ஏய், உக்காரு. மானம் போதா? மானம் போயிடுச்சா? உக்காரியா? மானம் வேணும். உக்காரு. என்னால முடியல அண்ணி. எனக்கு கடுப்பா இருக்குது. என்னால முடியல அண்ணி. நான் வந்து போகுது அண்ணி. என்ன வேணும்? ஏய், தண்ணி கேக்குறா. இது குடு. தண்ணி கேக்குறடா. தண்ணி நம்ம குடிக்கிறதுல விட்டனா எப்ப? ஏய், நேத்து பாத்திரம் போச்சு பாண்டி சேரல. பாத்தனடா. குடிப்பியா? அடா பொட்ட பையா. நான் போட்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், போ எத்தனை போ. எவ்வளவு திமிரு இருந்தா எவ்வளவு ஒரு ஆணவர் தான் என்ன கணக்கு எடுக்கிற சக்காலத்தி. என்ன கேட்கலாமா? ஓடி வர நாய் அடாத நாய், காரி கொஞ்ச நாய். என்ன கேட்கலாமா? என்ன கேட்கலாமாடி சக்காலத்திங்களா? ஏய், வாய தந்தா பல்லுக்கெல்லாம் கழிக்கணும். அதே மாத்திர துரு. அந்த கேள்வி
ஐயா ஐயா பொக்குது குழந்தை என் வீட்டு குடும்பம் மானபட்ச பொக்குது நீங்க. ஏய் பாடிங்க. எங்க குடும்பத்தை நீ எதுக்கு வரீங்கன்னு நானு அப்படி கேள்றா. அப்படி கேள்ற குமாரி தேவையா உங்களுக்கு என்ன நீ தெய்வம் நீ போ. ஏய் தண்ணி தானே கேட்டா. ஏய் வாய தர்றா வாய் மட்டுமா போடுங்க ஜாக்கிரதை. இப்படி தண்ணியா கேக்குறா. எங்கேயாம புள்ள வாங்கி வந்து தண்ணி கேட்கறையா சக்காலத்து குழந்தை செத்துருமா வயிற்றுலையா சாவட்டுமா செத்தா அண்ணா செத்தா நெறி செத்தா நெறி. ஏய் யாரா என்னை பத்தி எதுனா பேசுறீங்க? ஏறு வேலை பணம் வாங்க மாட்டீங்க. ஏறு வேலை பணம் வாங்க மாட்டீங்க. நான் சொன்னதான் பணமே பேங்க்ல உயும் ஜாக்கிரதை. ஏன் நான் சொன்னதான் பணமே உயும். ஆமா அதான் ஏற்கனவே கருங்கிறாங்க கம்முன்னு.
தம்மா என்னோட வெத்தல பொருவாடு தம்மா என்னோட மனைவி வாணியா அட்டவியா வாழடியா யாருக்கு அம்மாவை அசைக்கவே முடியாது இந்த ஊர்ல ஜாக்கிரதை. ஏய் அது எடுத்துக்கோ. ஏய் இனிமே இந்த ஊர்ல நீ இருக்கவே கூடாது. எங்கன்னா பிச்சை எடுத்து திருமேலுக்கு ஓடிப்போ. நான் தாண்டி இருக்கணும், நான் தான் இருக்கணும். ஏன் நான் தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணா? அதான் சொந்தமா கட்டிக்கிட்டு தாலி தாலி சொந்தமா கட்டிக்கிறேன். ஏன் தெரியுமா அடங்காத மாட்டுக்கு மூக்குறாங்க போட்ட மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் அது. ஏய் இனிமே இந்த ஊர்ல அவன் இருக்கவே கூடாது. வீடு இல்லையா பிச்சை எடுத்து எங்கேயாவது போச்சு போட்டோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது. ஆமா சரி கிளம்பு. யார மாய்கிட்டு பேசுறேன் இந்த ஊர்ல? அது வச்சா நீ வச்சா மாறுங்கம்மா. அது வச்சு பஸ் ஸ்டாண்ட் அது உட்காந்து ரொம்ப நாள் பேர் வீட்டுல ஓடி போயிடலாம். ஏய் எடு சரி. ஏய் யாருன்னா பாவம் பார்த்து பிச்சை போட்டுங்க எல்லா ஆம்பளை வச்சு நம்ம வேற வண்டி வச்சு ஏற்றி போயிடுவோம். ஆமா யாருக்கு ஆமா திரு யாருக்கு எழுந்து போடா உங்க குடும்பம் ஓடு. பார்த்துக்கோ. சத்தியத்திற்காக என்னுடைய வயிற்று வரக்கூடிய கருக்கு காரணத்தை சொல்லவில்லை என்று இப்படி சாட்டை கொண்டு அடித்து என்னை கையில ஓட்டை கொடுத்து நாட்டை விட்டு போடு செல்கிறார்களம்மா. நானும் என்னுடைய கணவருக்கு துரோகம் செய்தவன், என்னுடைய கணவருக்கு நானாமா துரோகம் செய்தவன் அம்மா. ஏதோ வந்த அண்ணினால இது மாதிரி அண்ணி நான் பார்த்ததில்ல. நல்ல தங்கமான்னு பாவம் அது. என்னம்மா ஏதோ உன் தலையெழுத்து தெய்வம் கூட இல்லைம்மா. ஏன்னா கல்புரை ஏற்றுட்டுமா அது கல்புரை ஏறாது. அதே அந்த தேவடியா ஏற்றுறியோ பச்சுக்கு நீ எரியும். தேவடி எவ்வளோ தேவடியா அவள் கேடு கட்ட தேவடி அவளை நான் வைக்கிறமா அவளுக்கு ஆக்குவேன். வைக்காத மாட்டேன் விட மாட்டேன். தேவடியாடா சொன்னியா சொன்னியா சொல்லிவாடா அநியாயம். அக்கா கூட அறுப்பா அம்மா. பத்து மாதோ என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மா.
கொடுத்தேன் அக்கங்கா சொல்லி கொடுத்தேன் காசத்தை தச்சு கொடுத்தேன் சீலை தொண்டு வாங்கி கொடுத்தேன் அம்மா கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டேன் அங்க இங்க கரணப்பட்டு அத்தனையும் தாங்கிக்கிட்டேன் அம்மா நீ உயிரோடு இருந்திருந்தா இந்த பாய்க்கு ஏற்பட்ட நிலைமை கண்ணார பார்த்திருந்தா இந்த கொடுமை உன்னால தாங்க முடியுமம்மா. இந்த பாய் இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்து ஒரு தவறு செய்யாத எனக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனை அம்மா. இந்த உலகத்தில் ஏமா பெண்ணாக பிறக்கணும்? இந்த பாய் பிறந்து எப்படி அம்மா இந்த உலகத்தில் வாழ போகிறேன்? இந்த உலகத்தில் எத்தனையோ துன்பங்கள் இருக்கிறம்மா. இந்த கொடுமை என்ன தாங்க முடியலம்மா. ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அப்பாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?
முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? செய்தியை என்னுடைய மாமாவுக்கு இருக்க வேண்டும். ஆனந்தமாக நாடி பாடிக்கொண்டு வேதனையில் நீர்வாடி சோதனையில் போராடி சாதனையை பெற்றவரே நீர் மீண்டும் இங்கே வந்திரையா. சாதியத்தை சங்கரிக்க சமத்துவத்தை மீட்டெடுக்க போர் முரசாக அவதரித்து எங்கள் போர்வாளே வந்திரையா. கீழ் ஜாதியனும் பழி சுமந்தே எங்கள் பீமாராவாய் பிறந்தவரே அண்ணலே அழைக்கின்றேன். மீண்டும் இங்கே பிறந்திரையா, மீண்டும் இங்கே பிறந்திரையா. ஜாதியனும் பேரினிலே அந்த அம்பாவாட ஊரினிலே ஜாதியனு பேரினிலே அந்த அம்மாவாட ஊரினிலே ஜாதியனும் பேரினிலே அந்த அம்பாவாட ஊரினிலே பிறந்திட்ட பேரொழியே எங்கள் சமுதாய போராளியே அண்ணலே. மானத்தை காத்தவரே மக்கள் குறை தீர்த்தவரே, மானத்தை காத்தவரே தனில் மக்கள் குறை தீர்த்தவரே, மானத்தை காத்தவரே தனில் மக்கள் குறை தீர்த்தவரே, சித்திரை ஒன்றிலே எங்கள் சிங்கமாய் பிறந்தவரே அண்ணலே. நமக்கு வாழ் உரிமை தந்தவரே, வாக்குரிமை வாங்கி தந்து நமக்கு வாழ் உரிமை தந்தவரே, வாய்ப்பேச மக்களையும் இன்று வாதாட வைத்தவரே, வாய்ப்பேச மக்களையும் இன்று வாதாட வைத்தவரே அண்ணனே, வாய்ப்பேச மக்களையும் இன்று வாதாட வைத்தவரே, சட்டத்தை கற்றவரே பல பட்டங்களை பெற்றவரே, சட்டத்தை தந்தவரே பல பட்டங்களை வென்றவரே, சட்டத்தை கற்றவரே பல பட்டங்களை பெற்றவரே, இந்தியாவின் முழுவதிலும் அதிக சிலையாக நின்றவரே அண்ணனே. தேசிய கொடியினிலே நடுவில் சக்கரத்தை பதித்து வைத்தார், பல லட்சம் புத்தகத்தை அண்ணல் அயராது பதித்து வைத்தார். பெண் உரிமை வாங்கி தந்த எங்கள் மண் உரிமை நாயகனே, இன்று அரசியலில் ஆட்சி தந்த எங்கள் அதிகார ஆண்டவனே, கிழாது என்று சொல்லி நம்மளை கவனமாடிச்சாரே,
இந்த குருவம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த அருமை கலையன்பர் பேராசிரியர் சேகர் அவர்கள், பேராசிரியர் பெருந்தகையர் சேகர் அவர்கள் இதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காக விளங்கக்கூடிய பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் பாடலை பாடியதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாடும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓடைக்கார மண்ணெடுத்து 300 ரூபா செஞ்சு வச்சு ஓடமில்ல தண்ணீர் வந்து உன்னை மட்டும் பிரிக்க என்ற ராசாவி ஏ ராசாவி. ராசாவி ஏ ராசாவி ராசாவி ஏ ராசாவி. செய்தியை மாமையோடு உரைக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தால் ஏதோ ஒரு பெண்மணி சோகமாக அழுது கொண்டு செல்கிறாளே, அவள் யாராக இருக்கக்கூடும். இல்லை இல்லை, அவளை காப்பாற்ற தெரிகிறது, அவளை காப்பாற்ற தெரிய வேண்டும். செல்கிறேன். தற்கொலை செய்து கொள்வாள் போல் தோன்றுகிறது. ஐயோ, விடக்கூடாது, அவளை காப்பாற்ற திரும்ப வருகிறேன். மன நினைவு
பாவம், அவள் எங்கு சென்று தேடுவது? என்னை பசித்திட்டு யாரு? சாந்தி, உனக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி இது கொண்டு வருகிறாய்? சொல்லுமா, சொல்லு. அண்ணா, எனக்கு ஒன்றுமே நேரவில்லை அண்ணா. திருமணம் நடந்த கையோடு போருக்கு சென்றீர்களே, போருக்கு சென்று வெகு நாட்களாகிவிட்டது. இந்த பாய் உன்னை பார்க்காமல் ஒரு நிமிடக்குள்ள இருந்தது கிடையாது, உன்னிடம் பேசாமல் இருந்தது கிடையாதுண்ணா. உன்னை பார்க்க வேண்டாம், உன்னிடம் பேச வேண்டும் என்றுதான் உன்னை நினைத்து இந்த பாய் ஆய்து கொண்டு வருகிறேன்னா. எனக்கு எதுவும் நேரலண்ணா. சாந்தி, நீ கூறுவது விந்தையாக இருக்கிறது. அகத்தில் நடக்கும் முகத்தில் தெரியும் என்று உரைப்பார்கள். ஏதோ சடி நடந்திருக்கிறது, நீ மறைக்கிறாய். சொல்லுமா, சொல்லு. இல்லை அண்ணா, எனக்கு ஒன்றுமே அண்ணா. அதை விடுங்க, உன்னை பார்த்த பிறகு உன்னிடம் ஒட்டட்டமா ஓடி வந்து விட்டு சொல்லிருந்தேன். மறந்துட்டேன்னா. என்னிடம் சொல்ல போகிறாயா? சந்தோஷமான செய்தியா? ஆமண்ணா. அப்படிப்பட்ட சந்தோஷமான செய்தி அது என்னம்மா? அண்ணா, உன்னுடைய தங்கை இப்போது 3 மாத கர்ப்பமாக இருக்கேன். சபா சபா சபா, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமா, என்னுடைய மைத்தனுக்கும் என்னுடைய தங்கைக்கும் திருமணம் நடந்தது. நாங்கள் மறுகணமே மலைநாட்டிற்கு போருக்கு சென்று விட்டோம். அப்படி இருக்க என்னுடைய தங்கை எப்படி கர்ப்பமாக்க முடியும்? இல்லை, இங்க ஏதோ சதி நடந்திருக்கிறது. சாந்தி, ஆமா, உனக்கும் என் மைத்தனுக்கும் திருமணம் நடந்தது. உண்மைதான். ஒரு நொடி கூட நாங்கள் பேசவில்லை. உடனே மலைநாட்டிற்கு நாங்கள் போருக்கு சென்று விட்டோம். அப்படி என்றால் நீ எப்படி கர்ப்பமாக முடியும்? அப்படி என்றால் உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு சொந்தக்காரன் யார்? சொல்லு. அண்ணா, தாய்க்கு தாயக, தந்தைக்கு தந்தைகளை சீர சிறப்போடு வளர்த்து இந்த பாவி ஆளாக்கி திருமணம் செய்து வைத்தீங்கள் அண்ணா. இதுதானே உண்மை. உண்மைதான் அண்ணா. அப்படி இருக்கும்போது உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு யாரிடத்துல சொல்ல போகிறேன்? சொல்லுமா, சொல்லு. அண்ணா, உன்னுடைய தங்கவுடைய கருக்கு காலத்தை தானே கேட்கிறீங்க? ஆமா அண்ணா, என்னுடைய வயிற்று வளர்க்கிற கருக்கு காரணம் சத்தியத்தை மறவாதே, சத்தியத்தை மறவாதே. சாந்தி, சொல்லுமா, சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சொல்லுமா. அண்ணா, இதுக்கு நேரம் வரும்போது அப்போது சொல்றேன். போகலாம். சாந்தி, நான் யாரு? என்னுடைய அண்ணன். நீ யாரு? உன்னுடைய தங்கை. அப்படி இருக்க உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு சொந்தக்காரன் யார் என்ற விளக்கத்தை சொல்ல முடியுமா, முடியாதா? இப்ப சொல்ல முடியாது. இப்ப அடுத்த எவ்வளவு ஆர்வம் இருந்தா நாங்கள் போருக்கு சென்று விட்ட பிறகு மாற்றான் ஒருவனோடு ஒன்று கூடி அண்ணா, வயிற்றில் கரு சுமந்து